சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு 57 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் நிதி செலவிடப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு மட்டும் 330 கோடி ரிங்கிட் நிதி செலவை ஏற்படுத்தியதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் அண்மையில் தெரிவித்திருந்தார். நாள் ஒன்றுக்கு சராசரியாக 28 பேர் சிறுநீரக செயல் இழப்பால் பாதிக்கப்படுவதுடன் அது தொடர்பான பிரச்சனையால் மேற்கொள்ளப்படும் சிகிச்சை, குறிப்பாக டயாலிசிஸ் எனப்படும் சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சையை பெறுவதற்காக அதிகமானோர் பண தேவையில் உள்ளனர். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் நிதிச்சுமையை குறைக்கும் நோக்கத்துடன் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் ஆரோக்கிய மடானி எனும் திட்டத்தில் 1300 பேருக்கு தலா 5000 ரிங்கிட் வரையிலான நிதி உதவி வழங்கப்படுகிறது. B40 மற்றும் M40 பிரிவினரை இலக்காக கொண்டு இந்நிதியுதவி வழங்கப்பட்டாலும் ESRD எனப்படும் இறுதிநிலை சிறுநீரக நோயாளிகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் தலைமை இயக்குனர் கே ரவீந்திரன் நாயர் தெரிவித்தார். நம்ம மெயின் டார்கெட் குரூப் யாருன்னா ESRDன்னு சொல்லுவாங்க, எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ். ஸோ இவங்களுக்கு தான் நம்ம இந்த ஒரு பண உதவி செய்கிறோம். ஸோ இந்த பண உதவி 5000 வழி அவங்களுக்கு நம்ம அவங்களோட அக்கௌண்ட்டில் டைரெக்டாக நம்ம EFT செய்கிறோம். இத்தொகை ஒருவரின் சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சைக்கு மட்டுமே வழங்கப்படுவதாகவும் போக்குவரத்து சேவை உட்பட இந்த சிகிச்சையை மேற்கொள்ள தேவைப்படும் இதர தேவைகளுக்கு அல்ல என்று அவர் விளக்கினார். கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு டயாலிசிஸ் எப்படி தான் இருந்தாலும் ஒரு வாரத்தில் அவங்க ஒரு 3 வாட்டியாச்சும் போகணும். ஈச் டைம் அது போகிறப்ப 180லேருந்து 200 வழி அந்த டயாலிசிஸ் செய்கிறதுக்கு மட்டும். இது இன்னும் அவங்களுக்கு மற்ற இன்ஜெக்ஷன், மெடிக்கேஷன், டிரான்ஸ்போர்ட் காசு இதெல்லாம் நம்ம கவர் பண்ணலை. ஆக்சுவலி பார்க்க போனால் மெயின் நம்மளோட ஃபோக்கஸ் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்துவான் செப்பாரா, இல்லைன்னா அவங்களுக்கு அறவே அந்த எங்கேயுமே பண உதவி கிடைக்காதவங்களுக்கு. இந்நிலையில் 1300 பேருக்கு மட்டுமே வழங்கப்படும் இந்நிதியுதவி சரியான மற்றும் முழுமையான ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய உதவியாக அமையும் என்று அவர் விவரித்தார். ஆவண சமர்ப்பிப்பு முழுமை பெறாத சூழலில் மேல்முறையீட்டை செய்பவர்களுக்கு அதன் செயல்முறையில் நிச்சயம் காலதாமதம் ஏற்படும் என்பதையும் ரவீந்திரன் நிராகரிக்கவில்லை. அப்போ இந்த 1300 பேரில் நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு சாம்பிள் சொல்கிறேன், ஒரு 2000 அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம எது கம்ப்ளீட்டடான டாக்குமெண்ட் மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அனுப்பினவங்க யார் டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டடாக இல்லையோ அவங்களுக்கு நம்ம திருப்பி ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் இது நிச்சயமாக நம்மளுக்கு டைம் பிடிக்கும், ரொம்ப டைம் பிடிக்குது இந்த இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. கடந்த ஜூன் 5ஆம் தேதி தொடங்கி இதுவரை கிடைத்த விண்ணப்பங்களில் 20 விழுக்காட்டினர் மட்டுமே முழுமையான ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாக கூறிய அவர் மிகுந்த கவனம் செலுத்தி அவற்றை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இதுகுறித்த தகவல்களுக்கு திரையில் காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.